welcome. Biological classification last part video. Kingdom Plantae, Kingdom Animalia, viruses, pyroids, lichens இதெல்லாம் இந்த வீடியோல கடகடன் பார்த்துடலாம். Welcome all to the live session. Good morning, very good morning, welcome. ஸோ நான் இப்போ ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். வெல்கம் ஓகேங்க. ஸோ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனோட லாஸ்ட் பார்ட் வீடியோ இன்னைக்கு முடிச்சிடலாம். ஸோ தட் நமக்கு நெக்ஸ்ட் அனிமல் கிங்டம் பிளான்ட் கிங்டம் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ பிளான்டே, அனிமாலியா அண்ட் த ஏசெல்லுலார் வேர்ல்டு, இந்த மூணு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளான்டே, செகண்ட் அனிமாலியா, மூணாவது த ஏசெல்லுலார் வேர்ல்டு. ஓகே, இதில் எவ்ரி என்சிஆர்டி பாயிண்ட் நம்ம கவர் பண்ணியாச்சு. அதனால என்சிஆர்டி பிடிஎஃப் வச்சு நடத்தல, அப்படி யோசிக்காதீங்க. ஹைலைட்டட் பாயிண்ட்ஸாக இருக்கும்போது படிக்கிறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீ டேர்ம்ஸ் ஹைலைட் பண்ணி நம்ம உங்களுக்கு சொல்லி தருவோம். அதுதான், அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. எல்லா புக் பேக் எக்ஸசைஸ் 12 எக்ஸசைஸ் இருக்கு, அதை சால்வ் பண்ணியிருக்கோம். கடைசியாக 1 லைனர் ரிவிஷன் இருக்கு இன்னைக்கு பார்த்துக்கு. ஓகேங்க. ஸோ இந்த இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம கவர் பண்ண போறது கிங்டம் பிளான்டேல டெஃபினிஷன் அண்ட் செல் ஃபீச்சர்ஸ் என்ன, பார்ஷியலி ஹெட்ரோட்ரோபிக் பிளான்ஸ் யாரு, ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்ஸ், இதெல்லாம் பார்க்க போறோம். கிங்டம் அனிமாலியால ஹோலோசோயிக் நியூட்ரிஷன், growth பேட்டர்ன் அண்ட் லோகோமோஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இதெல்லாம் நமக்கு கேட்பாங்க. ஏசெல்லுலார் அண்ட் லிச்சன்ஸ் செல்லுலார் தான். ஓகேங்களா. ஏசெல்லுலார் வேர்ல்டுல வைரஸஸ், வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ், இந்த மூணும் பார்ப்போம். லிச்சன்ஸ் தனியா பார்ப்போம். இவங்களெல்லாம் கிளாசிபிகேஷன்ல இன்க்ளூட் பண்ணல. ஓகேங்க. விட்டேக்கர் 5 கிங்டம்ல இன்க்ளூட் பண்ணல. ஓகே, இப்போ ஆல் யூகேரியாட்டிக் குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கானிசம்ஸ் அவங்க தான் கிங்டம் பிளான்டேல குரூப் பண்ணுவாங்க. அதாவது எல்லா செல்ஸுமே யூகேரியாட்டிக் செல்ஸா இருக்கும், ட்ரூ நியூக்ளியஸோட இருக்கும். எல்லாத்துலயுமே குளோரோஃபில் இருக்கும். அப்படி இருந்தா யூகேரியாட்டிக் செல்லா இருந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருந்தா அவன் கிங்டம் பிளான்டே. ஓகே, இப்போ டெஃபினிஷன். கிங்டம் பிளான்டே இன்க்ளூட்ஸ் ஆல் யூகேரியாட்டிக் ட்ரூ நியூக்ளியஸோட குளோரோஃபில் கண்டெய்னிங், குளோரோஃபில்லோட இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். அந்த மாதிரி இருக்க ஆர்கானிசத்தை நம்ம பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The plant cells have a eukaryotic structure. ஏன்னா ட்ரூ நியூக்ளியஸ் அதில் இருக்கு அண்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கு. அண்ட் அந்த மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ல குளோரோஃபில் பிக்மெண்ட் எதில் இருக்குன்னா குளோரோபிளாஸ்ட்ல இருக்கு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா நம்ம ஆல் கேப்லேட் லெட்டர்ல கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ப்ராமினன்ட் அப்படின்னா தெளிவான குளோரோபிளாஸ்ட் இருக்கு. குளோரோபிளாஸ்ட் தான் போட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகிற ஆர்கனல். ஆர்கனல்னா பார்ட்ஸ் பிரசன்ட் இன்சைட் செல், செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல். ஓகே, அண்ட் செல் வால் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், மெயின்லி மேட் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிங்டம் பிளான்டேல யூகேரியாட்டிக் குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கானிசம் இருக்கு அண்ட் அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் ஒரு ப்ராமினன்டான குளோரோபிளாஸ்ட்ங்கிற ஆர்கனல்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. செல்வால் செல்லுலோஸால ஆனது. இதெல்லாம் இருந்தாதான் பிளான்ட். You will study the eukaryotic cell structure in detail in chapter 8. Chapter 8ல cell the unit of lifeல eukaryotic cell structure டீடைலா படிப்போம். ஓகே, என்னென்ன குரூப்ஸ் பிளான்ட் கிங்டத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? ஆல்கே 5 குரூப்புங்க. ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். இது ஈக்கலாஜிக்கல், அதாவது எவல்யூஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகியிருக்கு. ஆல்கே மோஸ்ட் பிரிமிட்டிவ், அதுல இருந்து டெவலப் ஆனது பிரையோஃபைட், அதுல இருந்து டெவலப் ஆனது டெரிடோஃபைட், அதுல இருந்து ஜிம்னோஸ்பெர்ம் ஓப்பன் சீடட் பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் க்ளோஸ்ட் சீடட் பிளான்ட்ஸ் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் வந்துச்சு. இதுல ஜிம்னோஸ்பெர்ம் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸும் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட் இந்த மூணும் நான் ஃப்ளவரிங் பிளான்ட், பூக்காத தாவரங்கள்னு சொல்லுவோம். ஓகேங்க, இதுல நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஓகே, partially heterotrophic plants யாரு? A few members are partially heterotroph. Heterotroph-னா பிளான்ட்ஸே மற்றவங்க கிட்ட இருந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கிறாங்க. such as insectivorous plants or parasitic plants. Insectivorous plant யாரு? bladderwort and Venus flytrap. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா they can prepare their own food. bladderwort, இந்த ரெண்டு பிளான்ட்டும் bladderwort, Venus flytrap,
இந்த ரெண்டுலயும் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு. குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு. They prepare their own food. But for nitrogen, for other source, partially அவங்க என்னவா இருப்பாங்க? ஹெட்ரோட்ரோஃபா இருப்பாங்க. இன்செக்டை பிடிச்சி அந்த இன்செக்ட்ல இருந்து புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் இன்செக்டிவரஸ் பிளான்ட். ஸோ பார்ஷியலி ஹெட்ரோட்ரோஃப். கம்ப்ளீட்டா ஹெட்ரோட்ரோஃபா இருக்கிறத நம்ம பாராசைட்டிக் பிளான்ட்னு சொல்லுவோம். பாராசைட்டிக் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கஸ்கியூட்டா. இன்னொரு பிளான்ட் மேல வளரும். அந்த பிளான்ட்ல இருந்து ஃபுட் எல்லாம் வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணி ஹாஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இதுக்கு இருக்கும். ஹாஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஹாஸ்டோரியாங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட்ஸோட ஜைலத்தோடையும் பிளான்ட்ஸோட ஹோஸ்ட் பிளான்ட்டோட ஜைலம் ஹோஸ்ட் பிளான்ட்டோட ஃப்ளோயத்தோட கனெக்ஷனை ஏற்படுத்தி ஹோஸ்ட் பிளான்ட்ல இருந்து எல்லா வாட்டர் ஃபுட்டையும் ஃப்ளோயத்துல இருந்து ஃபுட்டை அப்சர்வ் பண்ணிடும். ஜைலத்துல இருந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்ஸை ஒன்றும் இல்லாம ஆக்கி அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை சாகடிச்சிட்டு இது இன்னொரு பிளான்ட் இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு தாவி போயிடும் கஸ்கியூட்டா. ஸோ பாராசைட்டிக் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கஸ்கியூட்டா. பார்ஷியல் ஹெட்ரோட்ரோஃப்ல இன்செக்டிவரஸ் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பிளேடர்வர்ட் அண்ட் வீனஸ் ஃப்ளைட்ராப். இந்த பிளேடர்வர்ட் வீனஸ் ஃப்ளைட்ராப்ல குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். ஜஸ்ட் ஃபார் நைட்ரஜன் ஆர் புரோட்டீன் இன்செக்டை பிடிச்சி சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணும். ஸ்டில் போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. ஆனால் கஸ்கியூட்டால நோ குளோரோஃபில். கஸ்கியூட்டா பேல் எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். அந்த கஸ்கியூட்டா வந்து போட்டோசிந்தசிஸே பண்ணாது. ஜஸ்ட் இன்னொரு பிளான்ட் மேல ஒட்டிக்கிட்டு வாழும், அவ்வளவுதான். ஸோ செல்லுலோசிக் செல்வால் இருக்கு. ஸோ தட் அதை பிளான்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ பிளேடர்வர்ட் வீனஸ் ஃப்ளைட்ராப் இன்செக்டிவரஸ் பிளான்ட் சொல்றோம். கஸ்கியூட்டா பாராசைட் சொல்றோம். ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 7ல கேட்டிருக்காங்க. ஓகேங்க. அடுத்து கிங்டம் பிளான்டேல ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் காமனா இருக்கும். The life cycle of plants has two distinct phases that alternate with each other. So plants பொறுத்த வரைக்கும் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ், கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் அப்படின்னு 2 ஃபேஸ் இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்போரோஃபைட். ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ட்ங்கிறதுனால ஸ்போரோஃபைட். ஃபைட்னா பிளான்ட், PHYT. ஃபைட் அப்படிங்கிறது பிளான்ட். ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ட் ஸ்போரோஃபைட். டிப்ளாய்டா இருக்கும். கேமிட்டோஃபைட்டுங்கிறது கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ட். ஸோ கேமிட்டோஃபைட் ஹேப்ளாய்டா இருக்கும். இந்த இடத்துல ஒரு பிளான்ட்டுக்கே ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் ஆஸ் வெல் அஸ் கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இருக்கும். ஓகேங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. வாட் வேரிஸ் பிட்வீன் பிளான்ட் குரூப்? த லென்த் ஆஃப் த ஹேப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்ட் ஃபேஸஸ் வேரி. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் அதாவது குரூப்புக்கும் பிளான்ட் குரூப்புக்கும் ஹேப்ளாய்டு ஃபேஸ்க்கும் டிப்ளாய்டு ஃபேஸ்க்கும் இடையில அந்த இருக்கக்கூடிய அந்த டைம் டியூரேஷன் வந்து டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸுக்கு மாறி மாறி வரும். ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் டாமினண்டா இருந்தா போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் ஷார்ட்டா இருக்கும். எதுல? ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல. ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல 5 குரூப் படிச்சோம் இல்லையா பிளான்ட் குரூப்ல. ஏஞ்சியோஸ்பெர்ம்ல ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் ஜாஸ்தியாகவும் கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் கேமிட் ப்ரொடியூசிங் அந்த எம்ப்ரியோ சாக் அதெல்லாம் ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆன்தர் அதெல்லாம். ஆனா என்டையர் ட்ரீ லீவ்ஸ் இதெல்லாம் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்ல வரும். அதே ஆல்கேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் ரொம்ப குறைவா இருக்கும். அதோட பிளான்ட் கேமெட்டோஃபைட்டிக் ஹேப்ளாய்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு குரூப் ஆஃப் பிளான்ட்ஸுக்கும் இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் அண்ட் கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸோட லென்த் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்க. இதுல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேணாம். ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்ங்கிறது டிப்ளாய்டு நேச்சர் 2N இருக்கும். ஹேப்ளாய்டு நேச்சரா இருக்கிறது கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ். ஓகே. நேம் ஆஃப் த ஃபினாமினா. த ஃபினாமினா இஸ் கால்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். இந்த மாதிரி ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன், அதுக்கப்புறம் கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன், கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன்ல இருந்து ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன், இப்படியே மாறி 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 ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் வந்து இதுக்கு பேர் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். இத கிங்டம் இந்த பிளான்ட் கிங்டத்தை நம்ம சாப்டர் 3ல அடுத்த சாப்டர்ல டீட்டெயிலா படிப்போம். ஓகேங்க. ஸோ ஸ்போரோஃபைட் எப்பவுமே டிப்ளாய்டா இருக்கும். ஸ்போர் ப்ரொடியூசிங் ஜெனரேஷன் இது, அதனாலதான் இதுக்கு பேர் ஸ்போரோஃபைட். கேமெட்டோஃபைட்டிக் எப்பவும் ஹேப்ளாய்டா இருக்கும். கேமெட் ப்ரொடியூசிங் ஜெனரேஷன் இது. So their relative dominance is the backbone of chapter 3. So chapter 3ல
இதுல யாரு டாமினன்ஸா இருக்காங்க? டாமினன்ஸ் அப்படிங்கிறது என்ன சார்? யாரு குளோரோஃபில் பிக்மெண்டோட போட்டோசிந்தட்டிக்கா இருக்காங்களோ, யாரு தங்களோட ஃபுட்டை தாங்களே தயாரிச்சுக்கிறாங்களோ அது டாமினன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ சில குரூப்ல ஸ்போரோஃபைட்டிக் குளோரோஃபில் பிக்மெண்டோட போட்டோசிந்தசிஸ் பண்ணி டாமினண்டா இருப்பாங்க. சில ஆல்கேல ஆல் ஆல்கேல கேமெட்டோஃபைட் வந்து குளோரோஃபில் பிக்மெண்டோட போட்டோசிந்தசிஸ் பண்ணி டாமினண்டா இருப்பாங்க. ஆஞ்சியோஸ்பெர்ம்ல ஸ்போரோஃபைட் டாமினண்டா இருப்பாங்க. டாமினன்ட் அப்படிங்கிறதோட மீனிங் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும் அண்ட் போட்டோசிந்தட்டிக் எபிலிட்டி இருக்கும். அதுதாங்க. நெக்ஸ்ட் கிங்டம் அனிமாலியா. ஸோ இதையும் நம்ம அனிமல் கிங்டம்ங்கிற சாப்டர்ல 4th சாப்டர்ல டீட்டெயிலாக படிப்போம். இங்க ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஹெட்டிரோட்ரோபிக், எல்லா ஆர்கானிசமும் ஹெட்டிரோட்ரோப்ஸா இருப்பாங்க. தே கேன் நாட் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். ஹெட்டிரோனா ஃப்ரம் அதர்ஸ், ட்ராஃபிசம்னா நியூட்ரிஷன், மற்றவங்க கிட்ட இருந்து நியூட்ரிஷனை எடுத்துப்பாங்க. எல்லாருமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசமா இருப்பாங்க. தேர் வில் பி நோ செல் வால். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செல்வாலே இருக்காது. ஓகேங்க. ஸோ டிஃபைனிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா அனிமல்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. த கிங்டம் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ஹெட்ரோட்ரோபிக், அவங்களால அவங்க ஃபுட்டை தயாரிச்சுக்க முடியாது. யூகேரியாட்டிக்ஸ், ட்ரூ நியூக்ளியஸோட இருப்பாங்க. மல்டி செல்லுலாரா இருப்பாங்க. தேர் செல்ஸ் லேக் செல்வால் இருக்கவே இருக்காது. இந்த வயலட்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் டிஃபைனிங் கேரக்டர், அதாவது அனிமல்ஸ்க்கு மட்டும் உள்ள கேரக்டர்ஸ். They directly or indirectly depends on plants for food. டைரக்டா டிபெண்ட் பண்ணிருக்கிறது யாரு? ஹெர்பிவோர்ஸ், ஆடு, மாடு, முயல், கோழி, இந்த மாதிரி பிளான்ஸ் ஈட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து டைரக்ட்லி டிபெண்டன்ட் ஆன் பிளான்ஸ். இன்டைரக்ட்லி பிளான்ஸை யாரு டிபெண்ட் பண்ணிருக்கா? சிங்கம், புலி. எப்படி சார் சிங்கம், புலி? சிங்கத்தோட ஃபுட் என்ன? அனிமல்ஸ், ஹெர்பிவோர்ஸ்க்கு எங்க இருந்து ஃபுட் வந்துச்சு? பிளான்ட்ல இருந்து வந்துச்சு. ஸோ உலகத்துல இருக்க ஒவ்வொரு ஆர்கானிசமும் டைரக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ பிளான்ட்ஸை தான் ஃபுட்டுக்காக நம்பியிருக்காங்க, அவங்க நான் வெஜிடேரியனா இருந்தாலும். ஓகேங்க. டைஜஷன் அண்ட் ஃபுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது they digest their food in an internal cavity. அது அலிமெண்ட்ரி கெனால்னு சொல்றோம்ல, அலிமெண்ட்ரி கெனால். ஸோ ஃபுட்டு அப்படியே சாப்பிடுவாங்க, ஹோலோசோயிக், அப்படியே சாப்பிட்றது. சாப்பிட்ட ஃபுட்டு இன்டர்னலா போய் இன்டர்னல் கேவிட்டியில அலிமெண்ட்ரி கெனால்ல டைஜஸ்ட் ஆகும். தே ஸ்டோர் ஃபுட் ரிசர்வ்ஸ் ஆஸ் கிளைகோஜன் ஆர் ஃபேட். ஸோ அனிமல்ஸ் வந்து தங்களோட உணவை கிளைகோஜன் ஃபார்மேட்லையோ அல்லது ஃபேட்டாவோ தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. தேர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் ஹோலோசோயிக். ஹோலோசோயிக் அப்படிங்கிறது ஃபுட்டை அப்படியே வாய் வழியா மென்னு திங்கிறது, முழுங்கி சாப்பிட்றது, மென்னு முழுங்கி சாப்பிட்றது தான் நம்ம இன்ஜெஷன் ஆஃப் ஃபுட்னு சொல்றோம். அந்த இன்ஜெஷன் ஆஃப் ஃபுட் எந்த அனிமல் நல்லா இருக்கு, எந்த ஆர்கானிசம் இருக்கு, அதை ஹோலோசோயிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட், ஹோலோசோயிக் மீன்ஸ் ஃபுட் இஸ் டேக்கன் in as a solid pieces by ingestion. So solid pieces நம்ம வாயில போட்டு லபக் லபக்குன்னு மென்னு சாப்பிட்றோம்ல, then digested inside an internal cavity. This is exactly that separates animalia from fungi. ஏன்னா ஃபங்கைல எக்ஸ்டர்னல் டைஜஷன், ஃபங்கை வந்து டைஜஸ்டிவ் என்சைமை வெளியில சிந்தசிஸ் பண்ணி வெளியில இருக்க ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், அதை வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் அப்சார்ப் பண்ணும். பட் அனிமல்ஸ் உள்ள ஃபுட்டை அனுப்பி மென்னு தின்னு முழுங்கி உள்ள டைஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபங்கை விச் அப்சார்ப் சால்யூபிள் ஆர்கானிக் மேட்டர் த்ரூ தேர் பாடி சர்ஃபேஸ் இன்ஸ்டட். ஸோ அனிமல்ஸ் மாதிரி இல்லாமல் ஃபங்கை ஹெட்ரோட்ரோஃபா இருந்தாலும் கூட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்யூபிள் ஆர்கானிக் மேட்டரை அப்சார்ப் பண்ணுறாங்க அப்படி ஃபுட் சர்ஃபேஸ் மூலியமா. ஸோ ஃபங்கை அனிமலும் இந்த விதத்துலையும் டிஃப்ரென்ஸ் தான். ஃபங்கை ஹோலோசோயிக் கிடையாது, அனிமல்ஸ் எல்லாம் ஹோலோசோயிக்குங்க. ஸோ நெக்ஸ்ட், growth, sensory systems and reproduction. growth-ஐ பொறுத்த வரைக்கும் they follow a definite growth pattern and grow into adults that have a definite shape and size. இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சாகர வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதாவது இப்போ நெல், அதோட ரைஸ், அதோட லைஃப் ஸ்பேன் 1 year or 3 months 6 months எப்படி இருந்தாலும் சரி, அந்த 3 months 6 months வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல மேங்கோ ட்ரீ
செவரல் இயர்ஸ் அது உயிர் வாழும். சாகிற வரைக்கும் அந்த பிளான்ட் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும், க்ரோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பட் அனிமல்ஸ் அப்படி கிடையாது. அனிமல்ஸுக்கு அடல்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வர வரைக்கும் வளருவாங்க. அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்காது. டெஃபினட் ஷேப் அண்ட் சைஸ், ஒரு பர்டிகுலர் ஷேப் அண்ட் சைஸ் மெயின்டைன் ஆகும். அதான் டெஃபினிட்டிவ் growth பேட்டர்ன் நமக்கு அனிமல்ஸ்ல இருக்கு. ஓகே. சென்சரி அண்ட் நியூரோமோட்டார் ஹையர் ஃபார்ம்ஸ்னா அந்த கார்டேட்டா அந்த ஆர்கானிசம்லாம் வந்துடும். ஹையர் ஃபார்ம்ஸ் ஷோ இலாபரேட் சென்சரி அண்ட் நியூரோமோட்டார் மெக்கானிசம். பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வஸ் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுதான். அப்புறம் யோசிக்கிறோம், திங்கிங் கெப்பாசிட்டி, அதெல்லாம் அதில் நியூரோமோட்டாரில் வந்து. லோகோமோஷன், மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் கேப்பபிள் ஆஃப் லோகோமோஷன். அனிமல் கிங்டத்தில் வரதுல மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸுக்கு லோகோமோஷன்னா மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியம். ஒன்று growth பேட்டர்ன், டெஃபினிட் growth பேட்டர்ன். டெஃபினிட்னா ஒரு பர்டிகுலர் அடல்ட் கண்டிஷனை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வளர்ச்சி, ஷேப் அண்ட் சைஸ் அப்படியே மெயின்டைன் தான் ஆகும், திருப்பி ஃபர்தரா வளர மாட்டாங்க. சென்சரி அண்ட் நியூரோமோட்டார் இலாபரேட்டிவா இருக்கும். மோஸ்ட்லி அனிமல்ஸ் வந்து லோகோமோஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களுக்கு ஃபுட்டுக்காக லோகோமோட் பண்ணுவாங்க. மெயின்லி செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன். த செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இஸ் பை காப்புலேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் வந்து காப்புலேட் பண்றதுன்னா அதான் யங் ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு காப்புலேஷன், மேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அது பண்ணுவாங்க. ஃபாலோட் பை எம்பிரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட். மோஸ்ட்லி ஃபீமேல்ல எம்பிரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஃபீமேல் ஆர்கானிசத்துல நடக்கும். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேரியஸ் பைலா, இதெல்லாம் பைலத்தோட ப்ளூரல் தான் பைலா. சாப்டர் 4 அனிமல் கிங்டத்துல நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் வைரஸஸ், வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ் அண்ட் லிச்சன்ஸ். ஸோ இந்த 3ஐயும் ஆர் 4, இந்த 4ம் 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ல வைக்கல. ஏன்? Why they are treated separately? In the 5 kingdom classification of Whittaker, there is no mention of lichens and some acellular organisms like virus, viroids and prions. ஏங்கிறத பார்க்கலாம். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசெல்லுலார் அப்படிங்கிறது என்னன்னா, அது செல்லே கிடையாது. ஏன்னா ஆப்சன்ட், செல்லுலார் ஸ்ட்ரக்சரே அதுல இல்லை. அதுதான் யார் யாருக்கு, வைரஸ், வைராய்ட்ஸ், பிரியான்ஸுக்கு செல்லுலார் ஸ்ட்ரக்சர் கிடையாது. Okay. Why viruses were left out? Viruses did not find a place in classification. 5 kingdomல இல்ல. Since they are not considered truly living. அது உயிரோட இருக்கிறதாவே நம்ம கன்சிடர் பண்ணல. If we understand living as those organisms that have a cell structure. So living அப்படிங்கிறது, உயிரோட இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பிளான்ட், அனிமல், ஃபங்கை, ஆல்கே, பிரயோஃபைட், வாட்டவர் எதுவாக இருந்தாலும், புரோட்டிஸ்டா, மொனிரா, எந்த கிங்டத்தை சேர்ந்த ஆர்கானிசமா இருந்தாலும் அதுக்கு செல் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும். செல் வால் இருக்கும், செல் வால் இல்லைனாலும் செல் மெம்பரேன் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். பட் வைரஸ்க்கு செல் வால், செல் மெம்பரேன் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. All of us who have suffered to ill effects of common cold, நம்ம எல்லாருக்குமே இது வரைக்கும் சளி பிடிச்சிருக்கும், ஆர் ஃப்ளூ, ஃபீவர் வந்திருக்கும். know what effects viruses can have on us. ஸோ வைரஸஸ் கண்ணுக்கே தெரியாது. அது ஒரு செல்லுலார் ஸ்ட்ரக்சரே கிடையாது. செல் வால் இல்லை, செல் மெம்பரேன் இல்லை, நியூக்ளியஸ் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆர்கானிசம் நமக்கு சளி, காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படுத்துது. ஓகேங்க. The defining description of virus. Actually வைரஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கே மீனிங் என்ன தெரியுங்களா? பாய்சன் அர்த்தம். இது ஒரு லாட்டின் வேர்ட். ஸோ வைரஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே பாய்சன் அப்படின்னு சொல்லுவோம். பாய்சன், ஓகேங்களா? விஷம்னு அர்த்தம் அதோட மீனிங். ஸோ த வைரஸஸ் ஆர் நான் செல்லுலார், செல்வால், செல் மெம்பரேன், நியூக்ளியஸ், இந்த மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் எதுவுமே கிடையாது. நான் செல்லுலார் ஆர்கானிசம் that are characterized by having an inert crystalline structure outside the living cell. சார் இதுக்கு மீனிங் என்ன சார்? inert crystalline structureக்கு மீனிங் என்ன? வைரஸை ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ள இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே பவுடர் மாதிரி மாறிடும். எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாம அப்படியே இருக்கும். ஒரு 100 வைரஸ் வெளியில எடுக்கிறாங்க,
எடுத்து ஒரு பாட்டில்ல அடைச்சு வச்சுட்டாங்க. 1000 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த 100ங்கிற நம்பர்ல சேஞ்சே ஆயிருக்காது. அதான் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். நோ ஆக்டிவிட்டி, நோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, அப்படியே பவுடராவே இருக்கும். திருப்பியும் அது வந்து ஹோஸ்ட்குள்ள போனுச்சுன்னா மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹோஸ்ட்க்கு வெளியில அதான் இனர்ட், எந்த ஒரு சேஞ்சும் ஆகாம கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரா இருக்கும் அவுட் சைட் த லிவிங் செல். ஒன்ஸ் தே இன்ஃபெக்ட் ஏ செல், ஒரு ஹோஸ்ட் கிடைச்சிருச்சு, கரெக்டான ஹோஸ்ட் கிடைச்சிருச்சுன்னா they take over the machinery of the host cell. ஸோ ஹோஸ்ட் செல்லோட மெஷினரியை அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். அப்புறம் ஹோஸ்ட் செல்லுக்குள்ள ரெப்ளிகேட் ஆகும். ரெப்ளிகேட் ஆகி ஹோஸ்ட் செல்லை கொன்னுடும். இதுதான் யாரோட கேரக்டருங்க? வைரஸோட கேரக்டர். வைரஸோட கேரக்டர். ஸோ இனர்ட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அவுட் சைட் த லிவிங் செல்ங்கிறதுக்கு நம்ம இப்பதான் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அதாவது லிவிங் செல்லுக்கு வெளியில கிறிஸ்டலைன்னா பவுடர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரா, எந்த ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் இல்லாம மல்டிப்ளை ஆகாம பவுடர் மாதிரி அப்படியே இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கங்க. இட் இஸ் எ சிங்கிள் மோஸ்ட் கோட்டட் லைன் அபவுட் வைரஸ். வைரஸோட சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன், இனர்ட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அவுட் சைட் த லிவிங் செல் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டுங்க, ஸோ டிஸ்கவரி 3 scientists you must know. இங்க பாருங்க, வைரஸ்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் வெனம். வினம் அப்படின்னா பாய்சன் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எல்லா வைரஸுமே யாரையாவது ஒருத்தரை அட்டாக் பண்றவனா இருப்பான். அதனாலதான் வைரஸ்னாலே வெனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றோம். 1892ல டிமிட்ரி ஐவனோவ்ஸ்கி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ஸோ ரெகக்னைஸ்ட் சர்டன் மைக்ரோப்ஸ் அஸ் காசல் ஆர்கானிசம். இந்த இடத்துல காசல் அப்படின்னா டிசீஸை ஏற்படுத்துறவங்க. காசல் ஆர்கானிசம் ஆஃப் த மொசைக் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோ. மொசைக் டிசீஸ்னா என்ன அர்த்தம்? மொசைக் டிசீஸ்னா லீவ்ஸ்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல, டிஃப்ரெண்ட் லீஃப் இப்படி இருக்கு அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும் லீஃப்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பேட்சா வந்துடும். பேட்சா வந்துடும். அதை தான் நம்ம வந்து மொசைக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி பேட்சா கலர்டு பேச்சஸ் வந்து லீஃப்ல வந்துருச்சுன்னா போட்டோசிந்தசிஸ் ரேட் குறைஞ்சி லீஃப்ல ப்ரொடக்ஷன், அதாவது அந்த டொபாக்கோ பிளான்ட்டோட லீஃப் வந்து யூஸ்லெஸ்ஸா போயிடும். ஸோ மொசைக் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோ தான் அவர் முதல்ல அப்சர்வ் பண்ணாரு. அதுல தான் அவர் எதை கண்டுபிடிக்கிறாருங்க? வைரஸை கண்டுபிடிக்கிறாரு. வைரஸ்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் வெனம், பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு அர்த்தம். These were found to be smaller than bacteria. ஏன்னா இந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசத்தை செப்பரேட் பண்றதுக்கு பாக்டீரியல் ஃபில்டர்ல போடுறாங்க. பட் அது பாக்டீரியாவை விட குட்டியா இருக்கிறதுனால அந்த பாக்டீரியல் ஃபில்டரை கிராஸ் பண்ணி போயிடுது. ஒரு பாக்டீரியல் ஃபில்டரை இப்படி வச்சிடுறதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வைரஸ் இன்ஃபெக்டட் லீவ்ஸை அரைச்சி இதுல பாஸ் பண்ணா இந்த ஃபில்டரை தாண்டி வந்துருது. பாக்டீரியல் ஃபில்டரை தாண்டி இந்த ஆர்கானிசம் வந்துருது. அப்போ அது பாக்டீரியாவை விட சின்னது தானே, அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த வைரஸ் வந்து பாக்டீரியாவை விட குட்டியா இருந்துச்சு. பிகாஸ் தே பாஸ்ட் த்ரூ பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ஸ். பாக்டீரியாவை ஃபில்டர் பண்ணக்கூடிய தன்மை உள்ள ஃபில்டரையும் கிராஸ் பண்ணி வந்துச்சு இந்த வைரஸ். ஓகே. 1898ல M.W. Beijerinck இவர் என்ன பண்ணாரு? டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் த எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த இன்ஃபெக்டட் பிளான்ட் ஆஃப் டொபாக்கோ. இப்போ டொபாக்கோ பிளான்ட்டை கிரைண்ட் பண்ணி எடுத்துறீங்க, அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துறீங்க. இட் குட் காஸ் இன்ஃபெக்ஷன் இன் ஹெல்தி பிளான்ட்ஸ். இப்போ என்ன சொல்றாங்க? சளி பிடிச்சவங்க, அந்த கொரோனா டயத்துல பாத்தீங்க அப்படின்னா சளி பிடிச்சவங்க கிட்ட இருந்து அந்த தும்முனாங்கன்னா அந்த நீர் திவலை, அந்த தும்மல்ல இருந்து வரக்கூடியதே கொரோனாவை இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அது போலதான் இதுவும். டொபாக்கோ பிளான்ட்ஸ் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, அதை கிரைண்ட் பண்ணி அதோட சாறு ஜூஸ் எடுத்து ஹெல்தி பிளான்ட்டுக்கு அப்ளை பண்ணா ஹெல்தி பிளான்ட்டுக்கும் அந்த டொபாக்கோ மொசைக் நோய் வந்துருச்சு அப்படிங்கிறத M.W. Beijerinck எக்ஸ்பிளைன் பண்ணாரு. He named the new pathogen virus. இவர் தான் Beijerinck தான் வைரஸ்ங்கிற நேமை கொடுக்குறாரு. அண்ட் கால்டு த ஃப்ளூயிட் கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம். அதாவது இந்த ஃப்ளூயிடுக்கு, டிசீஸை காஸ் பண்ற ஃப்ளூயிடுக்கு கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படின்னு பேர் வச்சாரு. அந்த கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படிங்கிற டேர்முக்கு மீனிங், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங் இன்ஃபெக்ஷியஸ்
லிவிங் ஃப்ளூயிட். ஸோ சளி மாதிரிங்க அந்த டொபாக்கோ பிளான்ட்டை இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, அதை கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்து அதுக்கு பேர் கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம்னு பேர் வைக்கிறாரு. ஏன்னா அது அந்த லிக்விடை எந்த பிளான்ட்லாம் அப்ளை பண்றாங்களோ அதுக்கும் நோய் வந்துருது. இந்த டேர்ம் ஆல்ரெடி நீட்ல கேட்டது. கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம் சொன்னது யார்? பெய்ஜரிங். இதோட மீனிங் என்ன? இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட். நோட் பண்ணி வச்சுங்க, எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. சரிங்க. அடுத்து டபிள்யூஎம் ஸ்டான்லி, வெரி இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட், 1935ல showed that virus could be crystallized. வைரஸை பவுடரா ஆக்கலாம். வைரஸ் could be crystallized and that crystals consists of largely of proteins. அந்த கிறிஸ்டலா இருக்கக்கூடிய வைரஸ் வந்து புரோட்டீனால தான் ஆகியிருக்கு. அதிகமா புரோட்டீன் தான் இருக்கு. கிறிஸ்டலைஸ்னா பவுடர் மாதிரி மாத்துறது, பவுடரா மாத்திரலாம். கிறிஸ்டலைஸ் பண்றது யாரு? ஸ்டான்லி. ஸோ அண்ட் அந்த பவுடர் ஆக்குனதுக்கு அப்புறம் அதுல பயோகெமிக்கல் ஸ்டடி படிச்சா மோஸ்ட்லி புரோட்டீன்ஸ் தான் இருக்கு. தே ஹேவ் இனர்ட் அவுட் சைட் தேர் ஸ்பெசிபிக் ஹோஸ்ட். ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியில அவன் மல்டிப்ளை ஆகாம அப்படியே இருக்கான், எந்த சேஞ்சும் ஆகாம. இதெல்லாம் சொன்னது டபிள்யூஎம் ஸ்டான்லி. ஸோ வைரஸை கிறிஸ்டலைஸ் பண்ண சயின்டிஸ்ட் டபிள்யூஎம் ஸ்டான்லி. அண்ட் அந்த கிறிஸ்டல்ல மோஸ்ட்லி புரோட்டீன் தான் இருந்துச்சு, நியூக்ளிக் ஆசிடும் இருக்கு. தே ஆர் இனர்ட் அவுட் சைட் தேர் ஸ்பெசிபிக் ஹோஸ்ட். அவங்க ஹோஸ்டுக்கு வெளியில மல்டிப்ளை ஆகாம அப்படியே எந்த சேஞ்சும் ஆகாம இருக்காங்கிறத கண்டுபிடிச்சாரு. அடுத்துங்க, வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் பேரசைட். ஆப்ளிகேட் பேரசைட்னா என்ன? தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஆப்ளிகேட்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங் கம்பல்சரி. கம்பல்சரி 100% அவங்க பேரசைட்டா மட்டும்தான் இருப்பாங்க. மறந்து கூட சாப்ரோஃபைட்டா டெட் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து ஃபுட் எடுக்க மாட்டாங்க. தே ஆர் கம்பல்சரி. கம்பல்சரிலி அவங்க யாரு தான்? சாரி, பேரசைட் தான். அப்படின்னா என்ன? தே நீட் எ லிவிங் ஹோஸ்ட். தே கேன் மல்டிப்ளை ஒன்லி இன்சைட் எஸ், அதுவும் ஸ்பெசிபிக் லிவிங் ஹோஸ்ட் செல். உதாரணத்துக்கு ஹெச்ஐவி. இப்ப கூட பாத்தீங்கன்னா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கர்நாடகால 7000 பேருக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப கர்நாடகால எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமா அதிகமா பரவக்கூடியது. ஸோ யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 12th ஸ்டாண்டர்ட்ல இதை பத்தி ஒரு சாப்டரே நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல படிப்போம். முன்னாடி வந்து இது கண்ட்ரோல்ல இருந்து இப்ப திருப்பியும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. யங்ஸ்டர்ஸ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகேங்க. ஸோ லிவிங், இப்போ ஹெச்ஐவிங்கிறது ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். அப்படின்னா என்ன? ஹியூமனை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். அதுவும் ஹியூமனோட பாடிக்கு உள்ள போனாதான் மல்டிப்ளை ஆகும். பிளான்ட்டையோ அனிமலையோ அஃபெக்ட் பண்ணாது. அதே டொபாக்கோ மொசைக் வைரஸ் டொபாக்கோவை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், வேற பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் நம்ம வந்து ஸ்பெசிபிக் லிவிங் ஹோஸ்ட் செல்லுக்குள்ள மட்டும்தான் இது மல்டிப்ளை ஆகும். அதான் ஆப்ளிகேட் பேரசைட். கம்பல்சரிலி பேரசைட்டா தான் இருப்பாங்க. ஸோ ஐவனோவ்ஸ்கி 1892ல என்ன பண்ணாருங்க? மொசைக் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோவை ரிசர்ச் பண்ணாரு. பாக்டீரியல் ப்ரூஃப் ஃபில்டர்ல இந்த வைரஸ் பாஸ் ஆகி போறதுனால பாக்டீரியா அதை விட வைரஸ் சின்னது அப்படின்னு சொன்னாரு. பெய்ஜரிங் தான் வைரஸ்னு நேம் வைக்கிறாரு. கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம்னு சொன்னாரு, அதாவது இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னாரு, வைரஸ் இன்ஃபெக்டட் அந்த லிக்விட. ஸோ டபிள்யூஎம் ஸ்டான்லி 1935ல வைரஸை கிறிஸ்டலைஸ்டா மாற்றி காட்டினாரு. அவுட் சைட் த ஹோஸ்ட் செல் இனர்ட்டா இருக்கும், எந்த ஒரு சேஞ்சும் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ வைரஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் கேப்சோமியர்ஸ் அப்படின்னா கேப்சிட் கேப்சோமியர்னா என்னன்னு பார்க்கலாம். வைரஸ் இஸ் எ நியூக்ளியோ புரோட்டீன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். வைரஸை சிம்பிளா நம்ம நியூக்ளியோ புரோட்டீன் சொல்றோம். தட் மீன்ஸ் வாட்? நியூக்ளியோங்கிறது நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளியஸ்னு நினைச்சுக்காதீங்க. நியூக்ளிக் ஆசிட் அண்ட் புரோட்டீன், இந்த 2 பார்ட் மட்டும் தான் வைரஸ்ல இருக்கும். வைரஸ் ஏ செல்லுலார்னு சொன்னோம். சரி, செல்வால் கிடையாது, செல் மெம்பரேன் கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா அதெல்லாம் கிடையாது. அப்ப என்னதான் வைரஸ்ல இருக்கு? வைரஸ் இஸ் சிம்பிளி அ நியூக்ளியோ புரோட்டீன். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். வைரஸ் சிம்பிளா இன்னொரு டேர்ம்ல என்ன சொல்வீங்க? நியூக்ளியோ புரோட்டீன். நிக் நேம் மாதிரி, பட்டப்பேர் மாதிரி. நியூக்ளிக் ஆசிட் பிளஸ் புரோட்டீன், அவ்வளவுதான். இன் அடிஷன் டு புரோட்டீன், புரோட்டீனோட சேர்த்து இது ஒரு நியூக்ளியோ புரோட்டீன். நியூக்ளிக் ஆசிட் பிளஸ் புரோட்டீன் சேர்ந்தது.
புரோட்டீனோட சேர்த்து viruses also contain genetic material. அந்த genetic material என்னது? either DNA or RNA, but never both. ஒன்று DNA இருக்கும் அல்லது RNA இருக்கும். அதான் நியூக்ளியோன்னு சொல்றது காரணம். டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட் ஆர் ரைபோநியூக்ளிக் ஆசிட், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ நியூக்ளியோ புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட் பிளஸ் புரோட்டீன் அப்படின்னு அர்த்தம் வைரஸுங்க. So next, a virus is a nucleoprotein and the genetic material is infectious. இந்த இடத்துல infectious யாரு? புரோட்டீனா நியூக்ளிக் ஆசிட்? ஆனா நியூக்ளிக் ஆசிட் தான். ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இன்ஃபெக்ஷியஸ், ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் டிசீஸ் காசிங். டோன்ட் ஃபர்கெட். அது டிஎன்ஏவா இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏவா இருக்கலாம். ஒரு வைரஸ் டிஎன்ஏவோட இருந்துச்சுன்னா ஆர்என்ஏ இருக்காது, அந்த வைரஸ்க்கு பேரு டிஎன்ஏ வைரஸ். ஒரு வைரஸ்க்குள்ள ஆர்என்ஏ இருந்தா டிஎன்ஏ இருக்காது, அந்த வைரஸ்க்கு பேரு ஆர்என்ஏ வைரஸ். ஓகேங்க. ஸோ இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துறது இந்த நியூக்ளிக் ஆசிட் தான். The protein coat. The protein coat is called capsid. Protein coatக்கு பேர் என்னங்க? capsid. இப்போ bacteriophage இப்படி இருக்கு அப்படின்னா, bacteriophage structure நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு bacteriophage இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ள DNA இருக்கும். ஓகேங்களா? This is protein coat. உள்ள இருக்கிறது நியூக்ளிக் ஆசிட் DNA. ஓகே. இந்த புரோட்டீன் கோட்டுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க, capsid. So capsid is nothing but protein கோட்டோட பேர், அவ்வளவுதான். புரோட்டீன் கோட்டோட பேர் தான் capsid. Capsid is made up of small subunits called capsomeres, அவ்வளவுதான். So இந்த புரோட்டீன் கோட் எதனால் ஆனது? It is made up of capsomere. Capsid is made up of capsomere. உதாரணத்துக்கு ஒரு செவுரு இருக்கு, அந்த செவுரு எதனால் ஆனதுன்னா செங்கல்னால கட்டியிருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம். பிரிக்ஸ், ஒரு வால் இருக்கு, the wall is built on using bricks. ஸோ அது போலதான் capsid. புரோட்டீன் கோட் எதனால் ஆனது? புரோட்டீன் கோட் இந்த capsidோட ஸ்மால் யூனிட்ஸ் capsomere. ஸோ capsomeres together forms capsid. மறந்துடாதீங்க. ஸோ capsomeres are subunits of capsid. The capsid protects the nucleic acid. நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது என்ன? டிஎன்ஏவா இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏவா இருக்கலாம். அதை ப்ரொடெக்ட் பண்ற லேயரா கேப்சிட் இருக்கும். கேப்சோமியர் ஆர் அரேஞ்ச்ட் இன் எ ஹெலிக்கல் ஆர் பாலிஹெட்ரல் ஜியோமெட்ரிக் ஃபார்ம்ஸ். பாலிஹெட்ரல்னா இந்த பாக்டீரியோஃபேஜ்ல பாலிஹெட்ரலா இருப்பாங்க. அதே இந்த கேப்சோமியர் வந்து சில வைரஸ்ல ஹெலிக்கல்னா சுத்தி 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 அரேஞ்ச் ஆயிருக்கு, ஹெலிக்கலாவும் அரேஞ்ச் ஆயிருக்கலாம். ஸோ பாலிஹெட்ரல்னா நமக்கு இந்த வைரஸ்ல பாக்டீரியோஃபேஜ்ல இருக்க மாதிரியும் இருக்கலாம். இப்போ யாரோ டவுட் கேட்டிருக்கீங்க, அபிராமி என்ன டவுட் கேளுங்க. அபிராமி உங்களுக்கு என்ன? சொல்லுங்க, உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? வீடியோ ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது சார். வீடியோ தெரிய மாட்டேங்குதா? ஆமாங்க சார். நீங்க இன்டர்நெட் கனெக்டிவிட்டி செக் பண்ணி பாக்குறீங்களா? ஓகே, நான் என்னோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை நான் செக் பண்றேன். இப்பதான் ஃபியூ செகண்ட்ஸ் தான் தெரியலையா? இல்லங்க சார், ஃபர்ஸ்ட்ல இருந்து தெரியலையா? ஒரே நிமிஷம், சாட் பாக்ஸ்ல கேட்போம் எல்லாருக்கும். ஸ்கிரீன் வரல, மத்தவங்களுக்குலாம் ஸ்கிரீன் வருதா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒரே நிமிஷம், மேபி உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ ஏதாவது இருக்கான்னு பாருங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்ப்போம். இந்த சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வீடியோ சரியா தெரியலையா? ஸ்கிரீன் அவைலபிள். கொஞ்சம் நீங்க வந்து உங்களோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை செக் பண்ணுங்க. உங்க ஏரியால உங்க வீட்டுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரே நிமிஷம், இன்னொரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மட்டும் செக் பண்ணி பாருங்க, நான் பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கிளியரா தான் வருது, 2 பேர் தான் கிளியரா வரலன்னு சொல்லியிருக்கீங்க. பட் என்னன்னு பாருங்க. இப்போ ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்க.
ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ வைரஸஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸ் பிளஸ் புரோட்டீன். ஓகே, இது தெரியும் நமக்கு. புரோட்டீன் கோட் அப்படிங்கிறதோட இன்னொரு பேர் தான் கேப்சிட். அண்ட் த கேப்சிட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மால் சப் யூனிட்ஸ் கால்டு கேப்சோமியர்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு த கேப்சிட் ப்ரொடெக்ட்ஸ் நியூக்ளிக் ஆசிட். இப்போ கேப்சோமியர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கேப்சிட் தான், அந்த கேப்சோமியர்ஸ் தான் கேப்சிடை ஃபார்ம் பண்ணுது. கேப்சோமியர்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் எ ஹெலிக்கல் ஆர் பாலிஹெட்ரல் ஜியோமெட்ரிக் ஃபார்ம்ஸ். ஹெலிக்கல்னா இப்படி வட்ட வட்டமா இருக்கிறது, பாலிஹெட்ரல்னா பாக்டீரியோஃபேஜ் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் ஆகி இருக்கிறது. இப்போ டொபாக்கோ மொசைக் வைரஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏ பிளஸ் கேப்சிட் இருக்கும். இது ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள். பாலிஹெட்ரலுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியோஃபேஜ். ஸோ ஹெட்டு, காலர், ஷீப், டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்கும். இதை ஹெட்னு சொல்வோம். அதுக்கடுத்து இந்த ரீஜன்ல காலர்னு சொல்வோம். அதுக்கப்புறம் இதை நம்ம டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். இதை சுத்தி இருக்கக்கூடியது ஷீத். ஷீத் அப்படின்னா கவர்னு அர்த்தம், கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பாலிஹெட்ரலா இருக்கிறது பாக்டீரியோஃபேஜ். ஸோ கேப்சோமியர்ங்கிறது சப் யூனிட் ஆஃப் கேப்சிட், நோட் பண்ணிக்கோங்க. கேப்சிட் இஸ் த ஹோல் கோட். கோட் அப்படிங்கிறது புரோட்டீன் கோட். புரோட்டீன் கோட். ஹெலிக்கலா இருக்கிறது டிஎம்வி. பாலிஹெட்ரல் அரேஞ்ச்மெண்டோட இருக்கிறது நமக்கு பாக்டீரியோஃபேஜ். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து, அதாவது ஃபிகர் பேஸ்டு கொஷின்ஸுக்கு இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், வைரஸஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஜெனட்டிக் மெட்டீரியல் குட் பி எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று ஆர்என்ஏ இருக்கும் அல்லது டிஎன்ஏ இருக்கும். ரெண்டும் இருக்கிற மாதிரி வைரஸ் உலகத்துல கிடையாது. நோ வைரஸ் கண்டெயின் போத் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ. வைரஸ்ல டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிற வைரஸ் உலகத்திலேயே கிடையாது. இப்போ வைரஸஸை அது அஃபெக்ட் பண்ற ஹோஸ்டை பேஸ் பண்ணி மூணா படிக்கிறோம். பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ற வைரஸ் பிளான்ட் வைரஸ், அனிமலை இன்ஃபெக்ட் பண்ற வைரஸ் அனிமல் வைரஸ், பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ற வைரஸ் பாக்டீரியோஃபேஜஸ். ஃபேஜஸ்னா ஈட்டிங், சாப்பிட்றதுன்னு அர்த்தம். ஸோ பாக்டீரியாவை சாப்பிட்ற வைரஸ் அதான் பாக்டீரியோஃபேஜஸ், மறந்துடாதீங்க. In general, viruses that infect plant have single-stranded RNA. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிங்கிள் ஸ்ட்ராண்டட்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் இருந்தா சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA அப்படின்னு சொல்லுவோம். அனிமல் வைரஸ், வைரஸ் தட் இன்ஃபெக்ட் அனிமல்ஸ் ஹேவ் எய்தர் சிங்கிள் ஆர் டபுள் ஸ்ட்ராண்டட் RNA. சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNAவா இருக்கும் அல்லது டபுள் ஸ்ட்ராண்டட்னா ரெண்டு ஸ்ட்ராண்டோட RNA இருக்கும், ஆர் டபுள் ஸ்ட்ராண்டட் DNA. இந்த மாதிரி ஸ்ட்ராண்ட்னா அந்த இலைன்னு சொல்லுவோம், அந்த நூல் மாதிரி இருக்கிறது ரெண்டு ஸ்ட்ராண்டோட இருக்கும். பாக்டீரியல் வைரஸஸ் ஆர் பாக்டீரியோஃபேஜ், அதுல நமக்கு டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ தான் இருக்கும். பாக்டீரியோஃபேஜஸ்ல டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இருக்கும். நோட் பண்ணிக்கங்க, இதை கொஸ்டின்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட், டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ் அப்படின்னா மம்ஸ், இந்த கழுத்துக்கு கீழே வீங்கி அந்த மாதிரி போறது, ஸ்மால் பாக்ஸ் அம்மை நோய், ஹெர்பிஸ், இன்ஃப்ளூயன்சா. இந்த 4 நோயும் அனிமல்ஸ்ல, ஹியூமன்ஸ்லயும் அனிமல்ஸ்லயும் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் டிசீஸ். எய்ட்ஸ் வந்து வைரஸ்னால தான் வருது. அக்வயர்டு இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரம், ஹெச்ஐவி அப்படிங்கிற வைரஸ்னால வருது. இந்த 5 டிசீசஸ் நோட் பண்ணிக்கோங்க. பிளான்ட்ல சிம்டமோட மொசைக் ஃபார்மேஷன், லீஃப்ல வந்து செவரல் கலர்டு பேச்சஸ் ஏற்படுத்துறது, லீஃப் ரோலிங், கர்லிங், லீஃப் வந்து சுருண்டுக்கிறது, அந்த மாதிரி போனுச்சுன்னா போட்டோசிந்தட்டிக் ரேட் குறைஞ்சிரும். yellowing அண்ட் வெயின் கிளியரிங். வெயின்ங்கிறதுல xylem phloem இருக்கிறது, அந்த வெயின் வந்து ஒயிட் கலர்ல மாறிடும் அல்ல எல்லோ கலர்ல மாறிடும். dwarfing ஆர் ஸ்டண்டட் growth, ஸோ குட்டியா வளர்றது, இதெல்லாம் பிளான்ட்ல வரக்கூடிய சிம்டம்ஸ். ரிமெம்பர் த மெக்கானிசம் பிஹைண்ட் ஆல் ஆஃப் திஸ். ஒன்ஸ் இன்சைட், த வைரஸ் டேக்ஸ் ஓவர் த மெஷினரி ஆஃப் த ஹோஸ்ட் செல்
to replicate itself, killing the host in the process. இந்த டிசீஸ்க்கு பிஹைண்ட் இந்த டிசீஸை காஸ் பண்ற இந்த வைரஸ் எல்லாமே இந்த சிம்டம்ஸ் இதெல்லாம் காஸ் பண்றதுக்கு காரணம் அந்த அனிமல் செல்லோ பிளான்ட் செல்லோ அதுக்குள்ள வைரஸ் போனதும் நம்ம செல்லை அது ஓவர்டேக் பண்ணி நம்ம செல்லை டெஸ்ட்ராய் பண்ணும். அதனாலதான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது, டிசீஸ் வருது. ஓகேங்க. நெக்ஸ்ட் வைராய்ட்ஸ். ஓஐடின்னு சஃபிக்ஸ்ல வந்தா லைக் அப்படின்னு அர்த்தம். வைரஸ் லைக் ஆர்கானிசம் வைராய்ட்ஸ். ஸோ டிஓ டைனர் நீட் கொஷின் நோட் பண்ணுங்க. வைராய்ட்ஸுக்கு யாரு தந்தை? தந்தைன்னா ஃபாதர் ஆஃப் வைராய்ட்ஸ் அப்படி கிடையாது. அதுல அதிகமா ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட் பண்ணது டிஓ டைனர் 1971ல. ஸோ 1971ல டிஓ டைனர் தான் நியூ இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட். இன்ஃபெக்ஷனாலே டிசீஸை காஸ் பண்ற ஒரு ஆர்கானிசத்தை கண்டுபிடிக்கிறார். அது வைரஸ் மாதிரி இருக்கு, வைரஸை விட குட்டியா இருக்கு, ஸ்மாலர் தேன் வைரஸ், வைரஸை விட சின்னதா இருக்கு. இட் காஸ்ட் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். ஸோ பொட்டேட்டோல அந்த லீவ்ஸ்ல ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ், அந்த கட்டி கட்டியா வளர்ந்து அந்த ஸ்டெம்லாம் டிசீஸை ஏற்படுத்துறது மூலியமா பொட்டேட்டோ நமக்கு ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போயிடும். ஸோ பொட்டேட்டோ ஸ்பிண்டில்னா வளைஞ்சு வளைஞ்சு வர்றது, டியூபர்னா கட்டி கட்டியா வருது. இந்த நோய் ஏற்படுறதுனால பொட்டேட்டோவோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போறதுனால ஃபார்மர்ஸ் ரொம்ப பாதிப்பாங்க. இந்த பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸை காஸ் பண்றது வைரஸ் கிடையாது, வைரஸ் மாதிரி இருக்க வைரஸை விட சின்னதான வைராய்டு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஸ்ட்ரக்சர், why they name வைராய்டு? வைராய்டுன்னு ஏன் பேர் வச்சாங்க? It was found to be a free RNA. free RNAனா என்னங்க? RNA மட்டும்தான் இருக்கு, RNAக்கு புரோட்டீன் கோட் இல்ல, only RNA. It lacked a protein coat. Lackedனா absent, protein coat இல்ல. That is found in virus. வைரஸ்ல இருக்க மாதிரி protein coat வைராய்டுல இல்ல. Hence the name வைராய்டு. வைரஸ் மாதிரி இருக்கு, ஆனா வைரஸ்ல இருக்க மாதிரி புரோட்டீன் கோட் இல்ல, ஜஸ்ட் ஒரு RNA நோயை ஏற்படுத்துது. The RNA of the வைராய்டு was of low molecular weight. மாலிகுலர் வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். இது நீட்ல கேட்ட கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. லோ மாலிகுலர் வெயிட். The RNA of the வைராய்டு. வைராய்டுங்கிறது RNA மட்டும்தான். அந்த RNA வைரஸை விட குட்டி, ஸ்மாலரா இருக்கு, பட் லோ மாலிகுலர் வெயிட்டோட இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்துங்க, ஸோ வைரஸ் விசஸ் வைராய்ட்ஸ். வைரஸ்க்கும் வைராய்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? புரோட்டீன் கோட் வைராய்ட்ஸ்ல கிடையாது, வைரஸ்ல உண்டு. ஜெனட்டிக் மெட்டீரியல், ஃப்ரீ RNA ஆஃப் லோ மாலிகுலர் வெயிட் இன் வைராய்ட்ஸ். வைராய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் RNA ஃப்ரீயா இருக்கும், வித்தவுட் புரோட்டீன் கோட், லோ மாலிகுலர் வெயிட்டோட இருக்கும். DNA இருக்கலாம், RNA இருக்கலாம் வைரஸ்ல. எல்லா வைரஸ்லயும் RNA மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில வைரஸ்ல DNAவும் இருக்கும், நியூக்ளிக் ஆசிட் அந்த மெட்டீரியலா. சைஸ் வைராய்ட்ஸ் வைரஸை விட குட்டி, மறந்துடாதீங்க. சரிங்க. நெக்ஸ்ட் ப்ரியான்ஸ். ப்ரியான்ஸ் அப்படிங்கிறது என்ன? இன்ஃபெக்ஷியஸ் புரோட்டீன். அதாவது வைராய்ட்ஸ்ங்கிறது RNA மட்டும்தான், புரோட்டீன் கோட் இல்லை. ப்ரியான்ஸ்ங்கிறது புரோட்டீன் மட்டும்தான், நியூக்ளிக் ஆசிடே கிடையாது, RNA DNA எதுவும் கிடையாது. புரோட்டீன் நோயை ஏற்படுத்துது. So what are prions? In modern medicine, certain infectious neurological diseases were found to be transmitted by an agent consisting of abnormally folded protein. இதுதான் முக்கியம். Abnormally folded protein. Exam point of view. இதை மட்டும்தான் நீங்க ஹைலைட் பண்ணணும். இதுல நியூரலாஜிக்கல் டிசீஸ், இதையும் நீங்க ஹைலைட் பண்ணிக்கணும். நியூரலாஜிக்கல் டிசீஸ்னா என்ன? இட் அஃபெக்ட்ஸ் பிரெயின், மூளையை பாதிக்கக்கூடிய அப்நார்மலி ஃபோல்டட் புரோட்டீன். அதாவது அதுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இல்லை, அவ்வளவுதான். புரோட்டீன் அப்நார்மலா, நார்மலா இல்லாம அப்நார்மலா ஃபோல்ட் ஆகிருக்கு, மடிஞ்சு இருக்கு, மடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அந்த புரோட்டீன் கண்ணா பின்னான்னு மடிஞ்சு இருக்கிற புரோட்டீன் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை போய் அஃபெக்ட் பண்ணுது. அந்த புரோட்டீன்ஸை நம்ம இன்ஃபெக்ஷியஸ் புரோட்டீனை ப்ரியான்ஸ் அப்படின்னு சொல்றோம். The agent was smaller in size to virus. வைரஸோட கம்பேர் பண்ணும்போது ப்ரியான்ஸ் ரொம்ப ஸ்மாலரா இருக்கு. These agents, இந்த புரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் புரோட்டீனை நம்ம ப்ரியான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவன் காஸ் பண்ற நோய் என்ன? BSC, bovine spongiform encephalopathyயோட அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, BSE.
காமன்லி கால்டு மேட் கவ் டிசீஸ். அப்படின்னா என்ன? மாட்டுக்கு ஏற்படும் இந்த நோய். கேட்டில்ல இந்த மேட் கவ் டிசீஸை ஏற்படுத்துறது ப்ரியான்ஸ் தான். சிஜேடி ஹியூமன்ஸுக்கும் இவன் நோயை ஏற்படுத்துறான். அனலாகஸ் வேரியன்ட் அப்படின்னா என்ன? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்சிபலோபதியை காஸ் பண்ற ப்ரியான்ஸோட வேரியன்ட், இன்னொரு வேரியன்ட் க்ரூட்ஸ்பெல்ட் ஜேக்கப் டிசீஸ். க்ரூட்ஸ்பெல்ட் ஜேக்கப் டிசீஸ் சிஜேடி ஹியூமன்ஸ்ல ஃபார்ம் பண்றாங்க. இது ரெண்டுமே பிரெயின் அஃபெக்ட் பண்ணி நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸை ஏற்படுத்தி உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். ஸோ பிஎஸ்சி சிஜேடி இந்த ரெண்டையும் காஸ் பண்றது ப்ரியான்ஸ். பிஎஸ்சினா பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்சிபலோபதி. என்சிபலோபதினாலே பிரெயின் அஃபெக்ட் பண்றதுன்னு அர்த்தம். க்ரூட்ஸ்பெல்ட் ஜேக்கப் டிசீஸ்ங்கிறது சிஜேடி. பிஎஸ்சி ஃபார் கேட்டில், மேட் கவ் டிசீஸ் மெயினா அது காஸ் பண்ணுது. சிஜேடி ஃபார் ஹியூமன்ஸ், ஓகேங்களா, பிரெயினை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ த 3 செல்லுலார் ஏஜென்ட்ஸ், ஏசெல்லுலார் ஏஜென்ட்ஸ் சைட் பை சைட். ஏசெல்லுலார்னா என்னங்க? செல்லுலார் ஸ்ட்ரக்சரே அவங்களுக்கு கிடையாது. செல்வால் கிடையாது, செல் மெம்பரேன் கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் எதுவும் இருக்காது. வைரஸ், ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏ ரெண்டுல ஏதாவது ஒருத்தர் இருப்பான், பிளஸ் அது கூட சேர்ந்து புரோட்டீன் கோட் இருப்பான். வைராய்ட்ஸ் ஆர்என்ஏ மட்டும்தான் இருப்பான், புரோட்டீன் கோட்டே கிடையாது. ப்ரியான்ஸ் ஆர்என்ஏவும் கிடையாது, டிஎன்ஏவும் கிடையாது, புரோட்டீன், அப்நார்மலி ஃபோல்டட் புரோட்டீன், நோ நியூக்ளிக் ஆசிட். இந்த மூணும் அப்படியே ரத்தன சுருக்கமா அப்படியே கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்ங்க, சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபல்கை தான் லிச்சன்ஸ். லிச்சன்ஸ்ங்கிறது ஆல்கே ஃபங்கைக்கு இடையில இருக்கக்கூடிய சிம்பயாட்டிக் அசோசியேஷன். சிம்பயாட்டிக் அசோசியேஷன்னா என்ன? ஆல்கே சம்திங் கிவ்ஸ் டு ஃபங்கை, ஃபங்கை கிவ்ஸ் சம்திங் டு ஆல்கே. இவன் சம்திங் கொடுக்குறான், இவன் சம்திங் கொடுக்குறான். ரெண்டு பேரையும் பிரிச்சா அவங்களால வாழ முடியாது. ரெண்டு பேரும் லிவ்இன்ல இருப்பாங்க, டுகெதரா தான் இருப்பாங்க எப்பவுமே. ஓகே, ஸோ லிச்சன்ஸ் ஆர் லைக்கன்ஸ் ஆர் symbiotic association, that is mutually useful association between algae and fungi. So algae phycology அப்படின்னாலே algae பத்தி படிக்கிறதுன்னு அர்த்தம். phycobiont algal partner, myco அப்படின்னா ஃபங்கைன்னு அர்த்தம், mycobiont ஃபங்கல் பார்ட்னர். ஸோ ஆல்கே என்ன ஃபங்கைக்கு ஹெல்ப் பண்றான், ஃபங்கை என்ன ஆல்கேக்கு ஹெல்ப் பண்றான், ரெண்டு பேரும் பின்னி பிணைஞ்சி வாழ்றாங்க. அதுதான் லிச்சன்ஸ். சரி, ஆல்கல் காம்பனன்ட் போட்டோசிந்தசிஸ் பண்ணுவான் குளோரோஃபில் பிக்மெண்டோட. ஸோ ஆல்கே ப்ரிப்பேர் ஃபுட் ஃபார் த ஃபங்கை. ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி தானும் சாப்பிட்டுக்கிறான், ஃபங்கைக்கும் ஷேர் பண்ணிக்கிறான். ஃபங்கைக்கு ஃபுட்டை ஆல்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான், மைக்கோபயாண்ட். இது வந்து ஹெட்டிரோட்ராபிக். தட் மீன்ஸ் வாட், தே டு நாட் ஹேவ் ஃபுட், குளோரோஃபில் பிக்மெண்ட், அண்ட் தே குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லைனால இன்னொருத்தவங்க கிட்ட தான் ஃபுட் வாங்கிக்கணும். ஆல்கே ஃபுட்டை இவனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றான். ஃபங்கை ப்ரொவைட் ஷெல்டர், ஆல்கைக்கு வாழ்றதுக்கான இடத்த ஃபங்கை கொடுக்குறான். அண்ட் அப்சார்ப் மினரல் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர் ஃபார் இட்ஸ் பார்ட்னர். ஸோ ஆல்கைக்காக சாயில்ல இருந்து அல்லது அது எது மேல வளருதோ அதுல இருந்து மினரல் நியூட்ரியன்ஸையும் வாட்டரையும் அப்சார்ப் பண்ணி ஃபங்கை கொடுத்து இருக்கிற இடத்தையும் கொடுக்குறான். ஃபங்கைக்காக ஆல்கை ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான். ரெண்டு பேரையும் பிரிச்சா ரெண்டு பேராலையும் சர்வை பண்ண முடியாது. ஸோ மியூச்சுவல் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை தான் லிச்சன்ஸ். ஸோ க்ளோஸ் இன் their அசோசியேஷன் யாரு, ஆல்கேவும் ஃபங்கையும். தட் இஸ் ஒன்ஸ் saw a lichen in nature, one would never imagine that they had two different organisms within them. நேச்சுரலா நீங்க நேர்ல போய் லிச்சன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஆல்கேயும் ஃபங்கையும் இருக்குங்கிற அந்த டிஃபரன்சியேஷன் தான் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு க்ளோஸ்லி அரேஞ்சா இருப்பாங்க. லிச்சன்ஸ் ஆர் வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர். இண்டிகேட்டர்னா அடையாளம். பொல்யூஷன் இருக்கா இல்லையான்னு லிச்சன்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். லிச்சன்ஸ் வளர்ந்தா, they do not grow in polluted area. லிச்சன்ஸ் வளர்ந்தா அங்க பொல்யூஷன் இல்லை, காத்து சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். லிச்சன்ஸ் வளரல அப்படின்னா அந்த ஏரியா பொல்யூட்டட். நம்ம இருக்கிற சுத்தி இருக்கிற ஏரியால பாருங்க லிச்சன்ஸ் ஆர் லைக்கன்ஸ் இருக்கவே இருக்காது. அப்பன்னா நம்மளாம் பொல்யூட்டட் ஏரியால இருக்கோம். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு அங்கெல்லாம் போய் பாருங்க, லிச்சன்ஸ் வந்து அந்த பாறைகள்ல மரத்தோட பட்டைகள்ல எல்லாம் வளர்ந்துருக்கும். அங்க பொல்யூஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எப்படி அது பொல்யூஷன் இண்டிகேட்டரா இருக்கு? சல்ஃபர் டை ஆக்சைடு எங்க இருக்கோ அங்க வளராது லைக்கன்ஸ். சல்ஃபர் டை ஆக்சைடு எங்க இல்லையோ அங்க வளரும்.
அப்போ பொல்யூஷன் இல்லாத ஏரியால மட்டும்தான் லைக்கன்ஸ் வளரும். ஓகேங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பாடம் நடத்தும் போதே பார்த்தாச்சு. கடைசியா இன்னைக்கு பார்த்ததோட ஒன் லைனர் ரீகால் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இது இந்த பாடத்தோட நோட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிளான்டே அப்படிங்கிறது என்ன? யூகேரியாட்டிக் குளோரோஃபில் கண்டைனிங் செல்லுலோஸ் வாலாலான ப்ராமினன்ட் குளோரோபிளாஸ்டோட இருக்கக்கூடிய ஆர்கானிசம். பார்ஷியலி ஹெட்ரோட்ரோபிக் பிளான்ஸ் யாரு? பிளேடர்பர்ட், வீனஸ் ஃப்ளைட்ராப். இவங்க ரெண்டு பேரும் இன்செக்டிவரஸ் பிளான்ட். தே கேன் டூ ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாலும் நைட்ரஜன் டிஃபிஷியன்சிக்காக இன்செக்டை பிடிச்சி சாப்பிடுவாங்க. பட் கஸ்கியூட்டால தெர் இஸ் நோ குளோரோஃபில் பிக்மெண்ட், கம்ப்ளீட் பேரசைட்டா இருப்பாங்க. கஸ்கியூட்டா இஸ் எ பேரசைட். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், sporophytic generation alternate with gametophytic generation. Spore producing plant a sporophytic generation போம், gametophyte producing stage gametophytic phase அப்படிம்போம். இது ரெண்டும் மாறி மாறி ஒரு பிளான்ட்ல வரும். அனிமாலியால heterotrophic, all are heterotrophic, they cannot prepare their own food. Multicellular, செல்வால் கிடையாது. ஹோலோசோயிக் நியூட்ரிஷன், எக்ஸ்டர்னலா ஃபுட்டை எடுத்து மென்னு முழுங்கி சாப்பிட்றது, வாய் வழியா மென்னு முழுங்கி சாப்பிட்றது ஹோலோசோயிக். ஃபுட் ரிசர்வ்ஸ் வந்து அனிமல்ஸ்ல கிளைகோஜனும் ஃபேட்டும். அனிமல் ரீப்ரொடக்ஷன், காப்புலேஷன், எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட், இந்த ரெண்டுக்கும். எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வித்தின் ஃபீமேல் அதில் ஆர்கானிசம்ல நடக்கும். வைரஸோட மீனிங் என்னங்க? வெனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட், கண்டேஜியம், வைவம், ஃப்ளூயிடம் அப்படிங்கிறது. வைரஸை பொறுத்த வரைக்கும் ஐவனோஸ்கி, பெய்ஜரிங், ஸ்டான்லி, இந்த 3 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐவனோஸ்கி டொபாக்கோ மொசைக் வைரஸை கண்டுபிடிச்சாரு. பெய்ஜரிங் வைரஸ்ங்கிற நேம் வச்சாரு. ஸ்டான்லி வைரஸை கிறிஸ்டலைஸ் பண்ணாரு. கேப்சிட் அண்ட் கேப்சோமியர்னா புரோட்டீன் கோட், வைரஸ்ல இருக்க புரோட்டீன் கோட்டுக்கு பேரு கேப்சிட். கேப்சிடோட சப்யூனிட் தான் கேப்சோமியர். இந்த கேப்சோமியர் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கலாம்? டொபாக்கோ மொசைக் வைரஸ்ல ஹெலிக்கலா இருக்கும், பாக்டீரியோஃபேஜ்ல பாலிஹெட்ரலா இருக்கும். ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏவால ஆனது. எதுல? வைரஸ்ல. வைரஸ்ல ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இல்லை. வைரஸ்ல ஆர்என்ஏ இருக்கும் அல்லது டிஎன்ஏ இருக்கும். வைராய்ட்ஸ் அப்படின்னா என்ன? டிஓ டைனர் 1971ல ஃப்ரீ ஆர்என்ஏ நோயை ஏற்படுத்துது, பர்டிகுலர்லி பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸை காஸ் பண்ணுதுன்னு சொன்னாரு. அது வைரஸை விட சின்னது, புரோட்டீன் கோட்டி இல்லாம வெறும் ஆர்என்ஏ டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னு டிஓ டைனர் கண்டுபிடிச்சாரு. அதான் வைராய்டு. பிரியான்ஸ் யாரு? அப்நார்மலி ஃபோல்டட் புரோட்டீன், bovine spongiform encephalopathy, Creutzfeldt Jakob disease in human, BSE in cow, கேட்டில்ல ஏற்படுத்துறாங்க. அதுதான் பிரியான்ஸ். இது வெறும் புரோட்டீன் தான். பிரியான்ஸ்ல நியூக்ளிக் ஆசிட் இருக்காது. லிச்சன்ஸ் 2 பேர் மியூச்சுவலி அசோசியேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஃபைகோபயாண்ட் வந்து ஆல்கே ஆட்டோட்ரோஃபா இருப்பாரு. மைக்கோபயாண்ட் வந்து ஃபங்கஸ் ஹெட்ரோட்ரோஃபா இருப்பாங்க. ஆல்கே ப்ரிப்பேர்ஸ் ஃபுட் ஃபார் ஃபங்கை, ஃபங்கை கிவ்ஸ் ஷெல்டர் அண்ட் சாயில்ல இருக்கக்கூடிய மினரல் சால்ட்ஸ் அண்ட் வாட்டர் அப்சார்ப் பண்ணி கொடுக்குறாங்க. லிச்சன்ஸ் வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டர். எங்க பொல்யூஷன் இல்லையோ அங்க லிச்சன்ஸ் நல்லா வளரும். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் செகண்ட் சாப்டர் ஓவர். நாளைக்கு கிளாஸ் நமக்கு இருக்கா இல்லையான்னு ஈவினிங் அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளான்ட் கிங்டம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கா? கிளாஸஸ் வந்து உங்களுக்கு புரியுதா? நான் ப்ரெசென்ட் பண்ற விதம் உங்களுக்கு ஓகேயா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சாட் பாக்ஸ்ல இன்னைக்கு சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம், உங்களுக்கு ஏதோ தூக்கம் வர மாதிரி இருக்கு, ஒன்றும் புரியல, இருந்தாலும் நடத்துறது ஏதோ மோனோட்டோனஸா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லிடுங்க. கிளாஸஸ் ஓகேயா? கிளாஸஸ் வந்து நான் சொல்ற விஷயங்கள் உங்களை ரீச் பண்ணுதா? உங்களுக்கு புரியுதா? இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா? யூ ஆர் ஃப்ரீ டு எக்ஸ்பிரஸ், நோ இஷ்யூ. ஓகே, இந்த மெத்தட் கண்டினியூ பண்ணிக்கலாம்ல. நான் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பா நான் போர்டில் கிளாஸ் எடுக்கிறேன். வெளியில இருக்கும்போது நான் உங்களுக்கு கிளாஸ் கட் ஆகக்கூடாது. நம்ம போர்ஷன் கரெக்டான டயத்துக்கு கொண்டு போகணும். பிப்ரவரிக்குள்ள 11th 12th கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதே மெத்தட்ல நம்ம அடுத்து பிளான் கிங்டம் ஆரம்பிச்சிடலாம். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த வீடியோல கிளியரா சொல்லிக்கிறேன். இது வித்தின் ஆப்ல நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு நீங்க 2500 per இயருக்கு பே பண்ணிருக்கீங்க. சார், இந்த கிளாஸ் அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்றீங்க,
அப்போ நாங்க பே பண்ணதுக்கு என்ன ஒரு மதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு வேண்டுகோள் தான், உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் தான். நெறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ், நெறைய ஒரு புவர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபீஸ் அந்த ரூ. 2,500 பே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு கூட இந்த கிளாஸஸ் போகும்போது, அவங்க நீட்ல ஜஸ்ட் பாஸ் பண்றதுக்காவது நம்ம வழிவகை செய்ய முடியும். அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக தான். சரிங்க சார், ஆப்ல இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன யூஸ்? உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் கிடைச்சிரும். 2வது டெஸ்ட். அந்த இப்ப இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா, இன்னைக்கு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் டெஸ்ட் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஆன்லைன் டெஸ்ட். நீட் எக்ஸாம்ல எப்படி ஆன்லைன்ல நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுத போறீங்களோ, அது போல டெஸ்ட் நீங்க இப்போ இன்னைக்கு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ரிவைஸ் பண்ணிட்டு அந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்துடலாம். யூனிட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் இந்த இதுலயே ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். எதுல? நம்மளோட இந்த ஆப்ல இருக்கக்கூடிய இந்த லைவ் கிளாஸ் கோர்ஸ்ல ஆட் பண்ணிட்டே வருவோம். ஸோ பிடிஎஃப் நோட்ஸ், ஹைலைட்டட் நோட்ஸ் ஈஸியா இருக்கும். அதை நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும். அதை படிச்சா போதும். ஸோ நோட்ஸ் நீங்க தனியா எடுக்க வேண்டாம். ஸோ நோட்ஸ் எடுக்கிற வேலை மிச்சம். புக்கை வச்சு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க போதும். நோட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் பக்காவா. அதுல இருந்து நீங்க படிச்சீங்கனாலே 360க்கு 360 பயாலஜில வாங்கிடலாம். நீட் பேட்டர்ன்ல ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நம்ம குரூப்ல வச்சிடுவோம். ஸோ அதை நீங்க அட்டன் பண்ணும்போது நீட்டுக்கு சைமல்டேனியஸா நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். அதர் தென் தட், வித் யுவர் பர்மிஷன் நம்மளோட லைவ் கிளாஸை நான் வந்து யூடியூப்ல சைட் பை சைட் ஒரு 2 days 1 days கழிச்சு அப்லோட் பண்றேன். ஸோ தட் புவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேன் நாட் அஃபோர்ட், யாரால இந்த 2,500 பே பண்ண முடியாது, அவங்க யூடியூப்ல பார்த்துக்கட்டும். ஆப்ல உங்களுக்கு பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கும். அது உங்களுக்கான அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஓல்டு டாபிக் ஃப்ரம் நீட் சிலபஸ் சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு வந்து தனியாவே சொல்லி அது எல்லாமே நம்ம கவர் பண்ணி டீச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ டேக் கேர், சி யூ ஆல். நாளைக்கு கிளாஸ் இருக்கா இல்லையாங்கிறது ஈவினிங் நான் அப்டேட் பண்ணிடுறேன். கிளாஸ் இருந்தா 6 AM இருக்கும். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. சண்டே கண்டிப்பா கிளாஸ் இருக்கு காலைல 6 மணிக்கு. நாளைக்கு மட்டும் இருக்கா இல்லையான்னு ஈவினிங்குள்ள நான் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இல்லைன்னா நம்மளோட சேட் பாக்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் தன்னம்பிக்கை பெஸ்ட் 2027 சேட் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, சி யூ ஆல். ஆல் தி பெஸ்ட். பை பை.